ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இன்று 6 புத பகவான் சூரியனுடன் இருப்பதனால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தலைவலி, கண்வலி போன்ற அவஸ்தைகள் இருக்கலாம். ஆகையினால் மருத்துவ செலவுகள் இன்று இருக்கும். 7.5 சனி பாதிப்பு உடைய மேஷராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்களும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும். இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள் இன்று பொருளாதார சேர்க்கை உயரும். பொன் பொருள் வாங்குவதற்கும் இந்த நாள் ஏற்றது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பார்க்கலாம். இன்று பொருளாதார வசதிகள் உயர்வும் மற்றும் அதில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் இருக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடன் கொடுத்தது, கடன் வாங்கினதை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும். இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுக்கலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பாராட்டுகள் குவியக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்களை இன்று நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தருவதற்கான ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று வருடத்தினுடைய முதல் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பல மாற்றங்கள் காத்திருக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். கன்னிராசி நேயர்கள் இன்று திங்கட்கிழமை அதுவும் அலுவலகத்தில் நீங்கள் சென்று பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரலாம். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தகப்பனாரிடத்தில் சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் இன்று இருக்கும். இதை தவிர்க்கலாம். இன்று திங்கட்கிழமை நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்க மனதில் நல்ல தைரியமும் உற்சாகமும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சனி பகவானும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்க இந்த ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இன்று துலாம் ராசிக்கு சாதகமான ஒன்றாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை மற்றும் சந்தோஷங்கள் உண்டு. வேலை விஷயத்தில் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப கஷ்டங்களும் குடும்ப குழப்பங்களும் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக தீர வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு குருவின் பார்வை மன அமைதியை கொடுக்கும். குடும்பத்தில் சொத்து தகராறுகள், பணம் விஷயங்கள் இன்றைய நாளில் பேசி முடிவெடுக்கலாம். இது மற்றவர்களையும் புண்படாத விஷயமாக இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ஆச்சரியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக குழப்பங்கள் இன்று பேசி தீர்க்கலாம்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்களும் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு மனபாரம் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரத்திற்கு உறுதுணையாக அமையும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று மன அமைதியை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வங்கி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இன்றைய நாளில் அவர்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய ஆலோசனைகளோடு தீரலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியம் பற்றி கூறும் ஸ்தானம் எது? அந்த இடத்தில் எந்த கிரகம் அல்லது கிரக சேர்க்கை அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரும்? உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த ராகுவோட செவ்வாய், அதுவும் கடகத்துல ராகு செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த கேன்சர் ட்ரேஸு இல்லை ஒரு புற்றுநோய், அதுவும் கிரக அமைப்புகள், இந்த கிரக பார்வையில எல்லாம் ஒரு பிளட் கேன்சரோ இல்லை போன் மேரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ்ல பல பேருக்கு சில பேருக்கு அவங்க கர்ம ரீதியா நல்லா இருந்தா தீர்ந்திருக்கு. சில பேருக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. இதுல சூரியன் ராகு செவ்வாய் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம். 6ஆம் இடத்துல ரொம்ப அந்த ரோகமும் சரி ருணமும் சரி ரெண்டுமே 6ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சூரியன் அதோட சனி இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கர்ம பலனோட சேர்ந்தது. பூர்வ ஜென்ம கர்மா சரியில்லை, இல்லை உங்க வம்சத்துல ஏதாவது கர்மா சரியில்லை அப்படிங்கும்போது ரோகம் அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். ஸோ எப்ப பாரு பணத்தை நம்ம வைத்தியத்துக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா பெரிய வியாதிகளும் அவங்களுக்கு கூடவே இருக்கும். ஸோ இது 6ஆம் இடம் அப்படிங்கும் போதே ருணம் தான். ருணம் ரோகம் ரெண்டையுமே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.